ஒரு விஷயம் நான் கெஸ் பண்ணேன். அவங்கள பத்தி கணிச்சேன். அதாவது எளிதில் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு பொண்ணு. ஈஸியா மிங்கில் ஆகக்கூடியவங்கன்னு. அதுக்கான சாட்சி எனக்கு இந்த புத்தகத்துல இவங்க அனுப்புன புத்தகத்துல கிடைச்சது. விகேடி பாலன் ஐயாவை விசா சம்பந்தமா முதலா சந்திக்கிறாங்க. அவரை சந்திச்ச மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டு அவரோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நித்யா. அடுத்த முறை விசா கிடைக்கலன்னு ஒரு ப்ராப்ளத்தோட அவரை போய் பார்க்கும்போது அவர் சொல்ற முதல் வார்த்தை, அட நம்ம ஆளு வாமா, விசா கிடைக்கலையா உனக்குன்னு தான் பேசுறாரு. ஒரு சந்திப்பில் பார்த்துட்டு அடுத்த சந்திப்புல நம்ம ஆளுன்னு ஒரு உரிமை கொண்டாட வைக்கிறதுன்னா அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது நித்யா மாதிரி ஒரு ஸ்மைலிங் பேஸோட பழகக்கூடியவங்களுக்கு தான் சாத்தியம். இந்த புத்தகத்தை பத்தி 4 வார்த்தை பேசுன்னு நித்யா சொன்னப்போ நான் முதல்ல வச்சிருந்த ஐடியாவே வேற. நான் நெதர்லாந்து பயணத்தை பத்தி இவங்க எழுதியிருக்காங்க. நான் அமெரிக்கா போன போது, நான் சுவிட்சர்லாந்து போன போது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கெல்லாம் பிளேடு போட்டுட்டு அப்புறமா நித்யாவின் இந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு ஒரு வரியில முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி நான் அங்கெல்லாம் போனதில்லை. ஃபார்ச்சுனேட்லி நீங்களா தப்பிச்சிட்டீங்க. இந்த புத்தகம் எனக்கு படிக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நித்யா கொடுத்துருந்துச்சு. ஆனா நித்யா ஒரு தப்பும் பண்ணியிருக்கு இந்த புத்தகத்துல. எதை முதல்ல சொல்லட்டும்? அதை அப்புறம் சொல்றேன். நான் ரசிச்ச நல்ல விஷயங்களை முதல்ல சொல்லிடுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பொண்ணு அந்த திருச்சியில ஒரு சேவா சங்கத்துல விடுதியில இவங்க தங்கி இருக்கும் போது அங்க இருக்கிற சின்ன சின்ன பூக்கள்லாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுது. அத்தனை குழந்தைங்களையும் தன்னுடைய வசீகரத்தால மயக்கிடுறாங்க நித்யா. அப்போ அவ அறிமுகமாகிற முதல் ஃப்ரெண்டு ரியானா, நெதர்லாந்துல இருந்து வந்தவங்க. அந்த ரியானாவுடைய பழக்கத்தை பார்த்தீங்கன்னா, அதனால மிக்கா, அதனால ஜெசிகா, அதனால ரென்சிகான்னு ஒரே எல்லா அக்காவையும், நெதர்லாந்துல இருக்கிற எல்லா அக்காவையும் வளைச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு அவங்க முயற்சி பண்றப்போ ஒரு இன்சிடென்ட் எழுதியிருக்காங்க நம்ம நித்யா. அது பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம ஒரு கணிப்பு வச்சிருப்போம். பிற்பாடு அந்த கணிப்பு தவறானதுன்னு தெரிய வரப்போ அதை மாத்திக்கணும். அது மாதிரி நான் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். அதை கொஞ்சம் அசைச்சு போட்டுருச்சு நித்யாவுடைய இந்த எழுத்து. இந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள்ன்றது படிச்சீங்கன்னா, அதுல ஏகப்பட்ட ஒரு காலத்துல பயங்கரமா சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. இப்ப கூட ஓரளவு நல்லா தான் விற்குதுன்னு நினைக்கிறேன் சுய முன்னேற்றம். என்னம்மா? படிச்சுட்டு உடனே முடிவெடுப்பாங்க எல்லாரும். நாளைக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி நடக்கணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், நாளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்து நான் கரெக்டா அலாரம் எடுத்துட்டு ஜாக்கிங் போவாங்க. ஆனா ஜாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது ரோடு முக்கில் டீ கடையில் நின்று போண்டாவும் காப்பியும் முக்கிட்டு வருவாங்க. அதுக்கு அந்த தீவிரம் கூட தொடர்ந்தா நல்லா இருக்கும். ஒரு 4-5 நாள்ல அப்படி ஏதாவது ஒரு நாள் டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அந்த சுய முன்னேற்ற புத்தகமும் ஒரு பலர்ல சும்மா கிடக்கும். அது கொடுத்த மோட்டிவேஷனும் பாதியில போயிடும். ஆனா நித்யாவுக்கு அது புத்தகம் மோட்டிவேஷனா இல்லாம செயல்படுறதுக்கும் உந்து சக்தியா இருந்திருக்கு. ரண்டர் பைரனுடைய தி மேஜிக்ன்ற புக்கு, அந்த புத்தகம் சுய முன்னேற்ற புத்தகம் தான். அதை வைத்து அதை பேஸ் பண்ணி நடத்தப்படுற ஒரு ட்ரைனிங் கேம்ப், பவர் ஆஃப் கிராட்டிடியூட் கிளப். அங்க போய் ஒரு 30 நாளைக்கு பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அங்க சொல்லித்தரப்படுற சில நல்ல விஷயங்கள் புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய வாழ்க்கையில ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்றது, அதன் மூலமா நம்பிக்கை வளர்த்துக்கிறதுன்றத விரிவா நீங்க புத்தகத்துல படிச்சா தெரிஞ்சுக்குவீங்க. சுருக்கமா நான் சொல்லிடுறேன். ஒரு பாசிட்டிவ் திங் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டே உறுதியா அதை நினைச்சிட்டே இருந்தா கண்டிப்பா அது கையில கிடைக்கும்ன்றது நம்ம நம்ம நாட்டுல சொல்லப்படுறதா. அதையே அவங்க தேங்க்ஸ் கிவிங் மூலமாவும் அடையலாம்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. கற்றுக் கொடுத்ததை சும்மா கேட்டுட்டு வர்றதோட இல்லாம நித்யா சின்சியரா ஃபாலோ பண்ணியிருக்கு. அது டெய்லி கோலம் போடுறது மூலமா, இந்த லிட்டில் பேர்டு ஃபாரின் போகணும்னு அந்த கோலத்துல பறவை போடுறது மூலமா, அந்த நெதர்லாண்டுடைய பில்டிங்கை டெய்லி அடிக்கடி தொட்டு பார்க்கறது மூலமா இப்படி தனக்குத்தானே நம்பிக்கை நிறைய விதைச்சிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை செயல்வடிவத்துக்கு நெதர்லாண்டு போன கதை தான் இந்த புத்தகமா விரிஞ்சிருக்கு. புத்தகத்துல ரொம்ப ஸ்பெஷலா நான் நினைக்கிறது நித்யாவுடைய எழுத்து நடை. வார்த்தைகள் கோர்வையா தங்கு தடங்கள் இல்லாம அமைஞ்சிருக்கு, சுவாரஸ்யமாகவும் அமைஞ்சிருக்கு. பயணம் பற்றி எழுதப்படுற புத்தகங்களை பயண இலக்கியம், இந்த பயண இலக்கியம் அப்ப அந்த நாள்ல ஆரம்ப கால எழுத்தாளர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. பர்மா வழிநடை பயணம்னு சாமிநாத சர்மா ஒரு புக் எழுதியிருப்பார். தமிழ்ல அவசியம் படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஒன்றுன்னு நான் நினைக்கிறது அது. அந்த இருக்கிற சொத்து பத்துக்களெல்லாம் இழந்து பர்மாலேருந்து கால்நடையாவே இந்தியாவுக்கு வந்த கதை அது. உருக்கமா இருக்கும். அது ஒரு வகையான பயண இலக்கியம். இன்னொரு வகையான பயண இலக்கியம் என்னன்னா, அவங்க ஒருத்தர் வெளிநாடுக்கு போறப்ப அங்க நான் சாப்பிட்டது, அவங்க சந்திச்ச மனிதர்கள், இதையெல்லாம் சொல்லிட்டு கூடவே கொஞ்சம்
தகவல்கள், பூகோள தகவல்கள். அங்க எப்படி இருக்காங்க, அந்த பில்டிங்ஸ் என்ன இருக்கு, அங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்ற ஒரு தகவல்கள் சேர்த்து குடுக்குறது. இந்த மாரி பயண இலக்கியம் பிற்காலத்துல நெறைய வந்தது. மணியன், லேனா தமிழ்வாணன் இவங்கலாம் எழுதுனது. நித்யாவுடைய பயண இலக்கியம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதா இருக்கு. அதுதான் இது கூடுதல் சுவாரஸ்யம். அவங்க அங்க போன மனிதர்கள் சந்திச்சவங்க எல்லாரையும் சொல்றப்போ, அந்த அன்பால் ஆனது. அது லதா மேடம் சொன்னாங்க. பயணம் வந்து அன்பால் நிரம்பியது. அந்த அன்ப உணரும்போதே, கூடவே லைட்டா கொஞ்சம் மெதுவா தகவல்களையும் அங்கங்க சேர்த்திருக்காங்க நித்யா. அது வந்து உறுத்தல் இல்லாம இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மியூசியத்துல நெப்போலியன் போனபார்ட் ஃபோட்டோவ பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அத பத்தி டீட்டெயில் நமக்கு விவரணை சொல்லும்போதே, நெப்போலியனுடைய தம்பி லூயிஸ் போனபார்ட் பத்தி சொல்றாங்க. நெறைய பேருக்கு அவர பத்தி தெரிஞ்சிருக்காது. எனக்குமே எனக்குமே அது தெரிஞ்சுட்டது அப்ப தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அட இவ்வளவு விஷயம் இருக்கா இதுலன்னு.